மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகுது? இவர்களை ராசியில் வந்தார் ரைட்டு. வந்தவர் என்ன பண்ணார்? வந்தவர் ஏதாவது ஒரு நல்ல சினிமா இல்லையா? வந்தவர் 5, 7, 9 சொன்னாங்களே ஆன்மீக பரிகாரத்தில் சொன்னாங்களே, தொழில் வரப்போகுது, யோகம் வரப்போகுது, 1 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு எல்லாம் சொன்னாங்க சார். 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார், இனிமேல் கல்யாணம் ஆக போகுது எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஒன்று கூட நடக்கலையே. பாஸ் எல்லாம் லீவ் போட்டாலும் நம்ம மட்டும் சொல்ல மாட்டார். அப்போ பாஸ் என்ன பண்ணுறாரு? குரு பகவான் வக்கரமாயிட்டாரு. வக்கரமானவர் இப்படி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்பாடா வந்துட்டியா ராஜா? வந்தாச்சு. எப்போ எத்தனை நாள் இருக்க போகிற? இப்போ பாருங்க, மார்ச் மாதம் ஃபுல்லாக, ஏப்ரல், மே, ஜூன் 1 வரைக்கும் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தால் என்ன நடக்கும்? குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது குரு 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், எல்லாத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய புதிய முயற்சிகள். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. 7ஆம் இடம் என்பது லவ், ரொமான்ஸு, ஊரில் இருக்கிறலாம் அன்சோவான் போட்டுக்கோங்க, அன்சோவான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது? குரு வந்தாலும் வந்தார், வந்தாய் வந்தாய். நண்பர்களை ராசியில் வந்தார் ரைட்டு. வந்தவர் என்ன பண்ணார்? வந்தவர் ஏதாவது ஒரு நல்ல சினிமா இல்லையா? வந்தவர் 5, 7, 9 சொன்னாங்களே ஆன்மீக பரிகாரத்தில் சொன்னாங்களே, தொழில் வரப்போகுது, யோகம் வரப்போகுது, 1 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு எல்லாம் சொன்னாங்க சார். 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கிறார், இனிமேல் கல்யாணம் ஆக போகுது எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் ஒன்று கூட நடக்கலையே. தான் பிரச்சனை. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ராசியிலே குரு பகவான் வரும் பொழுது எல்லாம் நடந்திருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி நேரத்தில் ட்ரெயின் மிஸ் ஆகிற மாதிரி இந்த ஆள் திடீர்னு என்ன ஆகிட்டார்? வக்கரமாயிட்டார். வக்கரமானவர் கிட்டத்தட்ட 5-6 மாதமாக வக்கரமாக. எவ்வளோ நாள் தான் ஒரு மனுஷன்? நம்மெல்லாம் லீவ் போட்டால் மட்டும்தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு லீவ். நம்ம பாஸ் லீவ் போட்டால் நம்மகிட்ட சொல்லிட்டா லீவ் போடுறாரு. அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட மட்டும்தான் லீவ் லெட்டர் கேட்குறது, 1 டே பிஃபோர் கேட்குறது எல்லாம். நம்ம பாஸ் ஒரு 5-6 நாள் எடுத்துகிட்டு கம்பல்சரி வெக்கேஷன் லீவில் போய்ட்டுருவார். அந்த மாதிரி தான் பாஸ் எல்லாம் லீவ் போட்டாலும் நம்மகிட்ட சொல்ல மாட்டார். அப்போ பாஸ் என்ன பண்ணுறாரு? குரு பகவான் வக்கரமாயிட்டார். வக்கரமானவர் இப்படி தான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்பாடா வந்துட்டியா ராஜா? வந்தாச்சு. எப்போ எத்தனை நாள் இருக்க போகிற? இப்போ பாருங்க, மார்ச் மாதம் ஃபுல்லாக, ஏப்ரல், மே, ஜூன் 1 வரைக்கும் இந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்தால் என்ன நடக்கும்? குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது குரு 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது சொத்து, 5ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், எல்லாத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம், உங்களுடைய புதிய முயற்சிகள். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. 7ஆம் இடம் என்பது லவ், ரொமான்ஸு, ஊரில் இருக்கிறலாம் அன்சோவான் போட்டுக்கோங்க, அன்சோவான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். குரு பகவான் 7 பார்க்கும்போது, இது வரைக்கும் கல்யாணமே எனக்கு ஆகலை சார். நான் பார்க்காத பொண்ணு கிடையாது, போகாத ஊர் கிடையாது. எல்லா ஊர்லேயும் போய் இன்டர்வியூ, வைவா டெஸ்ட்லாம் வச்சு பார்த்துட்டேன். என்னை சுயம்பரம் வரைக்கும் வச்சு பார்த்துட்டாங்க. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஒன்று எனக்கு அப்போ அந்த பொண்ணை பிடிக்காமல் போயிடுது, பொண்ணுக்கு என்ன பிடிக்காமல் போயிடுது. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷனை பந்தகா, நான் அடிக்கடி சொல்வேன், ஷனை கந்தகா, ஷனை பர்வத மஸ்தகா. ஒரு விஷயம் லேட் ஆகுதுன்னா விட்டுருங்க. டோன்ட் ரஷ் த ப்ராசஸ். இஃப் யூ ரஷ் த ப்ராசஸ் தென் யூ வில் லாஸ் த ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே உடம்பு ஏறும், சில பேர் சாப்பிட தான் உடம்பு ஏறும். ரொம்ப உடம்பு போட்டு ப்ரெஷர் பண்ணிங்க, இருதயம் டொம்முன்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி தான்
சில பேருக்கு டக்குன்னு கல்யாணம் ஆயிரும், 21 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. சில பேருக்கு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. டோன்ட் ரெஸ்ட் த ப்ராசஸ். காட் ஹேவ் சம் பிளான்ஸ். அவர் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கார். கடவுள் நன்மையை தான் செய்வார். நான் தயவுசெய்து காடுகிட்ட போய் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இப்போ உடனே பண்ணிங்கன்னா வந்தோடனே டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு திரும்ப உட்காந்துக்க வேண்டியதான். டோன்ட் ரெஸ்ட் த ப்ராசஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய பெண்கள் பார்த்துருக்கேன், எங்கிட்ட ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட அழகுக்கு ஈக்குவலான ஒரு மாப்பிள்ளை வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்க. கடைசியாக இவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆனதுக்கப்புறம் சரி ஏதோ ஒன்று பண்ணலாம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நமக்கு பின்னாடி தங்கச்சிலாம் இருக்காங்களேங்கிறதுக்காக யார் கிடைச்சாலும் ஓகே கிளம்ப முடியும். இப்போது இந்த முடிவை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாம்ல. அதே மாதிரி தான் சில பேர் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஆண்கள் இருப்பாங்க, கொடூரமாக சம்பாதிப்பாங்க, 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிப்பாங்க. இதே ஈக்குவல் ப்ரொஃபைல் வர்ற வரைக்கும் அவங்க வெயிட்டிங்கில் இருப்பாங்க. டாக்டர் ஒய்ஃபில் டாக்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது வரலன்னா கடைசியாக யாரோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாமல். எதுக்கு சொல்கிறேன்னா, திருமணம் என்பது நம்ம முடிவு பண்ணுறது சத்தியமாக கிடையாது. அது தயவுசெய்து மறந்துடுங்க உங்கள் மனசுலேருந்து. திருமணம் என்பது இறைவன் முடிவு செய்வது. தயவுசெய்து இந்த கான்செப்டுக்கு வாங்க. நீங்கள் யாரை வேணால் கல்யாணம்லாம் பண்ண முடியாது. நீங்கள் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறீங்கல்ல, அது இறைவன் முடிவு செஞ்சது மட்டும்தான். அது மேபி என்னவாக இருக்கலாம், உங்கள் ப்ரொஃபைலுக்கு அப்படி ஆப்போசிட்டான ப்ரொஃபைலாக சத்தியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் ஏழை பார்க்கும்போது குருவே கூப்பிட்டு என்ன சொன்னார், போ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ஒரு சான்ஸ் தரேங்கிறாரு. கம்முன்னு கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. டோன்ட் சர்ச் த ப்ரொஃபைல்ஸ், டோன்ட் ரிசர்ச் த ப்ரொஃபைல்ஸ். அதுதான் பெரிய விஷயம். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் ஏழை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், ஒரு பார்ட்னர் கிடைப்பார். அதை வச்சுட்டு முன்னுக்கு வாங்க, எல்லாமே பண்ணுங்கள். இப்போது குரு பகவான் அடுத்து 9 பார்க்குறார். இதுதான் சூப்பரான மேட்ரு. இன்னொன்று, ஏழை பார்க்கறதுனால கனடா போகிறது, ஒன்டீரியா போகிறது, அமெரிக்கா போகிறது, ஆஸ்திரேலியா போகிறது போன்ற கலர் கனவுகள்லாம் நிறைவேறும். என் வாழ்க்கையில் நான்லாம் போவேன்னு நினச்சி கூட பார்க்கல சார். நான் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு எனக்கு அமெரிக்கா வாய்ப்பு கிடச்சிது. அதெல்லாம் ஒரு காலம் சார். இப்போல்லாம் நம்மளால் ட்ரம்ப் ஒரு ஃபோன் போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாயிருச்சு உலகம். அமெரிக்காவுக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு. இப்போல்லாம் யார் வேணால் போகலாம், யார் வேணால், ரஷ்யாலாம் விசாவே வேணாம், கமான் வாங்கங்கிறான். அப்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. உலகம் ஒரு கொடைக்கு கீழே வந்துருச்சு. ஒரு காலத்தில் சிங்கப்பூர் போகிறத பெரிய விஷயம் நினச்சிட்டு இருந்த பசங்க தான் நாங்கள்லாம். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக. அப்போது 7ஆம் இடத்தை சனி பகவான் குரு பகவான் பார்க்கும் பொழுது குளிர் பிரதேசங்களுக்கு நீங்கள் செல்வது பாசிபிள் ஆகிறது. உடனடியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறீர்கள். வெளிநாட்டு பயணம் என்பது ரொம்ப எளிமையாகி விடுகிறது. அப்போ வெளிநாடு போகிற கனவுகள் எல்லாம் நிறைவேறும். இப்போ பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம்ஸ் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு இதாகும். நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளிநாடு போகணுன்னு முடிவு பண்ணால் நீங்கள் தன்னால் போயிடுவீங்க. அது எல்லாம் ஒரு கிரகங்கள். ஆனால் ஒரு விஷயம் வாழ்க்கையிலே நான் சொல்கின்ற இந்த 4 ராசிகள் மட்டும், இப்போது மீனராசிக்காரர்களை போல தான் இந்த மிதுன ராசிக்காரர்களும், அதே தான் இந்த கன்னி ராசிக்காரர்களும், அதே தான் இந்த தனுசு. இவங்களுக்கு இந்த கூட்டு தொழில் மட்டும் செட்டே ஆகாது. வரப்போகிற பார்ட்னரெல்லாம் நம்ம சொல்லுவாங்கள்ல, டேய் நான் ஒன்றை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சேன், நீ என்னடா என்னை வச்சு சம்பாதிக்கிற அப்படிங்கிற மாதிரி. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தாலுமே பார்ட்னர்ஷிப் ஆஃபர் வந்தால் தயவுசெய்து போகாதீங்க. அல்லது பார்ட்னர் பண்ணுற தவறுகள் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். பார்ட்னர் பண்ணுற தவறுகள், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு இது பண்ணுறாங்க, தவறு இது வரைக்கும் ஏமாற்றிருக்காங்க போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த குரு வக்கர நிவர்த்தி அடைந்ததுக்கப்புறம் குரு பகவானுடைய மங்கள பார்வையினாலே நல்ல பார்ட்னர் என்பது கிடைப்பாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தொழிலை நீங்களே பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் பார்ட்னர் போனால் போதும். அந்த பார்ட்னர் கூட உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கணும். இல்லைன்னா விட்டுருங்க, தேவையில்லாமல் கம்பு சுத்தாதீங்க. ஸோ அப்போது உங்கள் குரு பகவான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் பலவிதமான பல நன்மைகளை சேரப்போகிறார். மிதுனராசிக்காரர்கள் பிரமாதம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.